வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நடக்கப் போகும் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 2020 உலகக்கிண்ண போட்டி மிகவும் முக்கியமான போட்டி. இரு அணிகளுக்கும் இலங்கை நேரப்படி இரவு 10 மணிக்கும் இங்கிலாந்து நேரப்படி இரவு 6 மணிக்கும் மிக மிக பிரம்மாண்ட 2020 உலகக்கிண்ண போட்டி ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. முதலில் நாங்கள் ஆஸ்திரேலியா அணியை எடுத்துக்கொண்டால் இன்றைய போட்டியில் மிச்சுவல் ஸ்டார்க், பேட் கமிங்ஸ் இருவரும் தான் மிக மிக முக்கியமான பந்து வீச்சாளர்களாக இருப்பார்கள் என்று என்னுடைய கருத்து. காரணம், இருவரும் அதிக விலையில் ஐபிஎல்லில் வாங்கப்பட்ட வீரர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருவரும் செம்ம ஃபார்மில் வேற வந்திருக்கிறார்கள். இருவரும் ஐபிஎல் ஃபைனலில் வேற பங்கேற்று வந்திருக்கிறார்கள். 2020 உலகக்கிண்ண போட்டி மிக முக்கியமான போட்டி. ஆஸ்திரேலிய அணியில் இவர்களை தவிர டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், டேவிட் வார்னர், டிராவஸ் ஹெட் பெயர்களை வாசிக்கும் போதே புல்லரிக்கின்றது. ஆஸ்திரேலியா மிச்சல் மார்ஷ் தலைமையில் இன்று மிக மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆஸ்திரேலிய அணியில் பொறுத்தவரை டிராவஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் ஓப்பனிங் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். டேவிட் வார்னர் ஒன் டவுன் வந்தால் நன்றாக இருக்கும். அந்த டாப் 3 அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம், 3 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை டிம் டேவிட் ஆக பின்னுக்கு வராமல் 6 டவுன் 7 டவுன் வராமல் ஒரு 4 டவுன் வந்து ஒரு ரிமார்க்கபிள் இன்னிங்ஸ் ஒன்று விளையாடினா மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்று அடம் சம்பாவின் பந்து வீச்சு, ஸ்பின் பவுலிங் பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது இங்கிலாந்துக்கு என்று சொல்லி. கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்ம் இல்லாமல் தான் இருக்கின்றார். ஆனால் அவர் அடித்த 200 ரன்கள் யாராலும் மறக்க முடியாது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக. பார்ப்போம் ஆஸ்திரேலியா இன்று என்ன செய்வார்கள் என்று. அடுத்து நாங்கள் இங்கிலாந்து அணியை பார்க்க போனால் இன்று இங்கிலாந்து அணியில் எல்லோருடைய கண்களும் இருக்கும் ஜோஃபர் ஆர்ச்சரின் மேலென்று தான் நான் சொல்வேன். காரணம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு இங்கிலாந்து 2020 ஸ்குவாடில் இங்கிலாந்து அணியில் அவர் இடம் பிடித்திருக்கின்றார். ஜோஃபர் ஆர்ச்சர், த ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப் த வேர்ல்ட் கப் வினிங் 2019 அனைவருக்கும் தெரியும். ஜோஃபர் ஆர்ச்சரின் பந்து வீச்சும் மார்க் வுட்டின் பந்து வீச்சும் தான் இன்று இங்கிலாந்துக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதில் ரஷீத், மொயின் அலியின் ஸ்பின் பவுலிங் இவர்கள்தான் இன்று கலக்குவார்கள் இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்து அணியும் ஜோஸ் பட்லர், ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ் டாப் 3. வில் ஜாக்ஸ் கூட நினைத்தால் ஓப்பனிங் செய்யலாம். பட்லர் ஒன் டவுன் கூட வரலாம். ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கு இருக்கிற அதே ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கிலாந்து அணிக்கும் இருக்குது. ஹரி புரூக்ஸ் ஆக பின்னுக்கு வராமல் என்னுடைய கருத்தின்படி அவர் 4 டவுன் வந்து விளையாடாமல் 2 டவுன் வந்து விளையாடினால் மிகவும் நன்றாக இருக்கும். லியம் லிவிங்ஸ்டன் ஐபிஎல்லில் நல்ல கலக்கியிருந்தார். பார்ப்போம் இன்று என்ன செய்வார் என்று சொல்லி. எங்கள் சிஎஸ்கே மொயின் அலி, த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மொயின் அலி இன்று என்ன செய்வார் என்று பார்ப்போம். விஷ் ஆல் த பெஸ்ட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு வரவேற்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டோன்ட் மிஸ் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா.